வணக்கம். இன்னைக்கு பாட்காஸ்ட் எபிசோட் நல்ல உங்க கூட இணைஞ்சிருக்குது. நான் உங்க தேவி. நான் உங்க திவ்யா. திவ்யா, நான் கொஞ்ச நேரத்துக்கு மைக் மியூட் பண்ணிக்கலாமா? ஏன் அப்படி என்ன சொல்ல போறீங்க? ஓஹோ, ஐ கேன் கெஸ். இட்ஸ் ஒன் ஆஃப் தோஸ் ஹஷ் ஹஷ் டாபிக்ஸ், ரைட்? அதேதான். பீரியட்ஸ் பத்தி தான் பேசணும்னு தோணுது. ஆனா இன்னைக்கு கூட அத பத்தி பேசுறதுக்கு பயமா இருக்குது. வை ஷுட் இட் பி? இப்போ 2025ல இருக்கிறோம். ஆனா இன்னும் அவளுக்கு பீரியட் வந்துருச்சாமான்னு சொன்னா லோ வாய்ஸ்ல பேசுறோம், கண்ணு சிமுக்குறோம். ஏன் இவ்ளோ சங்கரம்? திவ்யா, நம்ம ஸ்கூல்ல நீங்க நினைச்சு பாருங்க. சானிட்டரி பேட் எடுத்து வரணும், பிளாக் கவர். அதுவும் ஒரு ஸ்மக்லர் மாதிரி பேக் குள்ள தூக்கிட்டு வரணும். ஏன் அந்த பேட்க்கே ஒரு பாம் மாதிரி ட்ரீட்மெண்ட்? இது ஒரு பயாலஜிக்கல் திங் தான். பசங்க முன்னாடி இத பேசவே கூடாதுன்னு ஸ்ட்ரிக்ட் வார்னிங். ஆனா பயாலஜி கிளாஸ்ல ஸ்பெர்ம் டயக்ராம் போட்டு விளக்கமா சொல்லி தருவாங்க. எனக்கு 8th படிக்கும்போது முறையா பீரியட் வந்தப்போ அதுதான் எண்ட் ஆஃப் த வேர்ல்டு மாதிரி ஃபீல் பண்ணேன். நான் தான் அப்நார்மல்னு தோணுச்சு. லெட்ஸ் பி ரியல். பீரியட் கிராம்ஸ் வந்து ஜஸ்ட் ஸ்டமக் பெயின் ஆகும். அப்போ உன்னையில யாரோ வயித்துக்குள்ளேருந்து கராத்தே கிக் பண்ற மாதிரி வலிக்கும். எக்ஸாம் வருது, ஸ்கூல் டெஸ்ட் இருக்கு, ஸோ வி புஷ் த்ரூ. இஃப் வி டேக் ரெஸ்ட், பீப்புள் சே நம்ம ஏதோ ட்ராமா பண்றோம் அப்படின்னு. சம் ஒர்க் பிளேசஸ் இன்னைக்கும் ப்ராப்பர் ரெஸ்ட் ரூம் ஆர் லீவ் ஃபெசிலிட்டி இல்ல. அது மட்டும் இல்ல, இன்னும் கிராம பகுதிகள்ல சானிட்டரி நாப்கின் கூட ஏதோ ஒரு லக்ஸரி ஐட்டம் மாதிரி ஒரு பெண்ணுக்கு கிடைக்காம இருக்குது. இட்ஸ் a ரியாலிட்டி. நம்ம வீட்லயே கூட ஓப்பன்லி பேச முடியாத விஷயம் இது. ஆமா, நீங்க சொல்றது சரிதா. பீரியட்ஸ் குறித்த எஜுகேஷன் எல்லா ஜெண்டர்ஸ்க்கும் ஈக்குவலா இருக்க வேண்டாமா? ஒருத்தி ப்ளீட் பண்றாங்கன்னு சொசைட்டி எஜுகேட் ஆகாம இருக்கலாமா? அந்த பிளட் தான் ஒரு உயிரா உருவாகிற பவருக்கு சிம்பிள் இல்லையா? பிஏஸ்லாம் ஒரு பயாலஜிக்கல் ப்ராசஸ் தான். அது லாஜிக்கா பேசக்கூடிய விஷயம், நல்லா கேர் பண்ண வேண்டிய விஷயம். அவள் சும்மா ஹஷஷ்னு ட்ரீட் பண்ணா ஷேமும் மிஸ்இன்ஃபர்மேஷனும் தான் அதிகமாகும். அதனால தான் இந்த எபிசோட். பேசுங்க, கேளுங்க, தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பீரியட் வந்தப்போ எக்ஸ்பீரியன்ஸ் என்ன எங்களோட ஷேர் பண்ணுங்க. அடுத்த எபிசோட்ல வேற ஒரு டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். Let's make period talk a powerful, positive, proud conversation.